ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட உங்களுக்கு மூச்சு வாங்குதா? இல்ல காரணமே இல்லாம திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கா? காலையில எழுந்ததும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலே இல்லாம நாள் முழுக்க ஒரு விதமான சோர்வு. இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது பொருந்தி போகுதா? அப்போ இதுக்கு காரணம் உங்க உடம்புக்குள்ள ரொம்ப அமைதியா ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கிறதா இருக்கலாம். பல நேரம் இந்த மாற்றம் நமக்கு வெளியே தெரியறதே இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம ரத்தத்துல உடலுக்கு சக்தி கொடுக்கிற ஹீமோகுளோபின் அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையறதா தான். சரி, இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? மாத்திரைகள், டானிக்குகள்னு வெளியில தேட ஆரம்பிப்போம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. இதுக்கான மிக சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பொருள் ஏற்கனவே உங்க கிச்சன்ல இருக்குன்னு நான் சொன்னா நம்புவீங்களா? ஆமா, நாம தினமும் பாக்குறோம். ஆனா பெருசா கண்டுக்காத ஒரு சின்ன விஷயத்துல தான் நம்ம உடலோட ஒட்டுமொத்த இயக்கத்தையே மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி மறைஞ்சிருக்கு. இந்த அறிகுறிகளை கொஞ்சம் பாருங்களேன். நாள் முழுக்க இருக்கிற சோர்வு, திடீர்னு வர்ற தலை சுற்றல், 2 மாடிப்படி ஏறினாலே மூச்சு வாங்குறது, உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு, ஏன் சில விஷயங்களை சரியா ஞாபகம் வச்சுக்க முடியாம போறது கூட. இதெல்லாமே பார்க்க தனித்தனி பிரச்சனையா தெரியலாம். ஆனா இதுக்கெல்லாம் பொதுவான ரொம்ப அமைதியான ஒரு மூல காரணம் இருக்கு. அதுதான் நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு படிப்படியா குறையிறது. குறிப்பா நமக்கு வயசாக ஆக இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஹீமோகுளோபின் குறைவு, இரத்தம் கம்மியா இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது என்ன? கண்டிப்பா மாதுளப்பழம்தான். வீடுகள்ல பெரியவங்க சொல்றத கேட்டிருப்போம். டெய்லி ஒரு மாதுளை சாப்பிடு, இல்லனா ஜூஸ் குடி, எல்லாம் சரியாயிடும்னு. இது ஒரு பொதுவான நம்பிக்கையா இருக்கு. அது தப்பும் இல்ல. நிச்சயமா மாதுளை ஒரு நல்ல பழம்தான். ஆனா அது மட்டும்தான் இதுக்கு சிறந்த தீர்வா? அது மட்டுமே போதுமானதா? இங்கதான் ஒரு கேள்வி வருது. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு பொதுவாக சொல்லப்படுற தீர்வுகள் சில சமயம் முழுமையான தீர்வுகளா இருக்கிறது இல்ல. மாதுளை நல்லதுதான், மறுக்கவே இல்ல. ஆனா அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த இன்னும் சிறப்பான ஒரு மாற்று இருக்குங்கிற விஷயத்தை தான் நாம இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அந்த உண்மையான முழுமையான தீர்வு என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். அப்போ மாதுளையை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்ற அளவுக்கு அந்த கவனிக்கப்படாத ரகசியம் என்ன? அது என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது ரொம்ப விலை உயர்ந்த பொருளா, இல்ல எங்கேயோ மலையில கிடைக்கிற ஒரு மூலிகையா? இல்லவே இல்ல. வாங்க அந்த ரகசியத்தை நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட இந்த முழு தேடலுக்கும் விட ஒரு சின்ன விதையோட சக்தியில தான் அடங்கி இருக்கு. நாம இதுவரைக்கும் பெருசா மதிக்காத, சரியா கவனிக்காத ஒரு எதிர்பாராத ஹீரோவை இப்போ நாம சந்திக்க போறோம். ஆமாங்க, அந்த சக்தி வாய்ந்த ஆனா கவனிக்கப்படாத விதை நம்ம வீட்ல அஞ்சர பெட்டியில எப்பவும் இருக்கிற எள். இந்த சாதாரணமா தோற்றமளிக்கிற சின்னஞ்சிறிய விதைக்குள்ளதான் நம்ம ரத்தத்தை விருத்தி செய்யறதுக்கான ஒரு மிகப்பெரிய சக்தி அடங்கியிருக்கு. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? எள்ளை ஏன் ஒரு சூப்பர் நியூட்ரியன்ட் அல்லது ஒரு முழுமையான சத்து பேக்கேஜ்னு சொல்றோம்னா, அதுல ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு தேவையான இரும்பு சத்து மட்டும் இல்ல, அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புல சரியா சேர்றதுக்கு உதவி பண்ற தாமிரம், அதாவது காப்பர் சத்து, இரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோலேட், இன்னும் பல வைட்டமின்கள், தாதுக்கள்னு ஒரு முழுமையான டீம் அதுக்குள்ள இருக்கு. இது ஒரு தனியாள் இல்ல, ஒரு முழு டீம். இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான அறிவியலை புரிஞ்சுக்கணும். ஹீமோகுளோபினுக்கு இரும்புச்சத்து முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நாம சாப்பிட்ற எல்லா இரும்புச்சத்தும் நம்ம உடம்புல சேர்ந்துடுதா? இல்ல. நாம எவ்வளவு இரும்புச்சத்து சாப்பிட்றோங்கிறத விட அதுல எவ்வளவு நம்ம உடம்பால உறிஞ்சப்படுது, அதாவது அப்சார்ப் ஆகுதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு பக்கம் மாதுளை, அதுல இரும்பு சத்து இருக்கு, பொதுவான ஆரோக்கியத்துக்கு நல்லது, சந்தேகமே இல்ல. இப்போ மறுபக்கம் எள்ள பாருங்க, இங்கதான் விளையாட்டு மொத்தமா மாறுது. 100 கிராம் எள்ளுல இருக்கிற இரும்பு சத்து அதே அளவு மாதுளையில இருக்கிறத விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். அது மட்டும் இல்லாம தாமிரம், ஃபோலேட், வைட்டமின் B6ன்னு இரத்த உற்பத்திக்கு தேவையான ஒரு கூட்டணி சத்துக்களே அதுல அடர்த்தியா இருக்கு. ஆக உண்மையான ரகசியம் வெறும் இரும்புச்சத்துல மட்டும் இல்ல, அந்த இரும்புச்சத்தை நம்ம உடம்பு சரியா பயன்படுத்திக்க ஒரு சாவி தேவைப்படுது. அந்த சாவிதான் தாமிரம், அதாவது காப்பர். இந்த தாமிரம் இல்லாம இரும்புச்சத்து நம்ம உடம்புல முழுமையா உறிஞ்சப்படாம அப்படியே வீணாயிடும். எள்ளுல இந்த இரும்புச்சத்தும் இருக்கு, அதை திறக்கிற சாவியும் சேர்ந்தே இருக்கு. சரி, இந்த செயல்முறை நம்ம உடம்புல எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். 1, நீங்க எள் சாப்பிடுறீங்க. 2, உங்க உடம்புக்கு ஒரே நேரத்துல இரும்புச்சத்தும் அதை திறக்கிற சாவியான தாமிரச்சத்தும் கிடைக்குது. 3, இந்த தாமிரம் இரும்புச்சத்தை உடம்பு சரியா உறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி வேலை செய்யுது. 4, இதனால இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தி நல்லா அதிகமாகுது. இறுதியா 5வது படியா உங்க ஹீமோகுளோபின் அளவு எந்த விதமான செயற்கை மருந்துகளும் இல்லாம ரொம்ப இயற்கையா உயர ஆரம்பிக்குது. இதுதான் எள்ளுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான அறிவியல். சரி, நாம இவ்ளோ நேரம் அறிவியலை பத்தி, சத்துக்களை பத்தி பேசிட்டோம். இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுது?
இது வெறும் தியரி தானா இல்ல உண்மையிலேயே பலன் கொடுக்குதா? வாங்க ஒரு நிஜ அனுபவத்தை இப்ப பார்க்கலாம். ஒரு 65 வயது பெரியவரை எடுத்துக்கலாம். அவரோட ஹீமோகுளோபின் குறைவால அவருக்கு தொடர்ச்சியான சோர்வு, திடீர் தலைச்சுற்றல்னு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அவர் தினமும் ஒரு சின்ன பழக்கத்தை ஆரம்பிச்சார். சில வாரங்கள்லயே அவருக்கு இருந்த அந்த தீராத சோர்வு மாயமா மறைஞ்சிடுச்சு. உடம்புல ஒரு புது சக்தி வந்த மாதிரி உணர்ந்தார். அவர் சொன்ன மாதிரி இந்த மாற்றம் ஏதோ ஒரு மேஜிக் இல்ல, இது உணவோட அறிவியல். சரியான சத்துக்களை சரியான விதத்துல நம்ம உடம்புக்கு கொடுக்கும்போது நம்ம உடல் எப்படி அற்புதமா பதிலளிக்கும்ங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சரி, இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில சேர்த்துக்கிறது? ரொம்ப சிம்பிள். தினமும் காலையில வெறும் 1-2 டீஸ்பூன் எள் எடுத்துக்கோங்க. அதை ஒரு வாணலில போட்டு லேசா நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்படி வறுக்கிறதுனால அதோட சுவை அதிகமாகறதோட அதுல இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புல இன்னும் எளிதா சேரும். வறுத்த எள்ளோட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து சாப்பிடுங்க. வெல்லத்திலையும் இரும்பு சத்து இருக்கிறதுனால இது ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதை தினமும் காலையில சாப்பிட்டு வந்தா போதும். ஒரு முக்கியமான விஷயம், எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு. அதனால ஒரு நாளைக்கு 1-2 டீஸ்பூனுங்கிறது ரொம்பவே போதுமான அளவு. நாம இப்போ இந்த பகுதியோட முடிவுக்கு வர்றோம். ஒரு சின்ன டீஸ்பூன் எள். இது பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா இத ஒரு பழக்கமா மாத்தும்போது இது உங்க உடம்புல ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தி அதுக்கு இருக்கு. ஒரு சின்ன மாற்றம், ஆனா அதோட விளைவு ரொம்ப பெரியது. ஒரு விஷயத்தை நாம எப்பவும் மறக்கவே கூடாது. இன்னைக்கு நீங்க தொடங்குற இந்த ஒரு சின்ன பழக்கம் நாளைக்கு உங்க உடலோட சக்திய, உங்க ஆரோக்கியத்தை, ஏன் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையே மாத்துறதுக்கான ஒரு முதல் படியா இருக்கலாம். உங்க ஆரோக்கியத்துக்கான அந்த முதல் அடிய, அந்த சின்ன மாற்றத்தை இன்னைக்கு எடுத்து வைக்க நீங்க தயாரா?